உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ், யாரடி வந்திருக்கா? ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? துரை, ஏன்டா அங்கே நின்றுட்டு இருக்க? வா. என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் துரையை வர சொன்னேன். ஏதோ பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. டேய் வாடா, வா வாடா, வா வா. டேய் அயோக்கிய பயல, நீ எதுக்குடா இங்க வந்த? அப்பா எதுக்குடா வந்த? டேய் கொன்னுடுவேன். எல்லாத்துக்கான நீ தாண்டி. டேய் எதுக்குடா வந்த? வேண்டாம் சொல்லுடா மாமா, வேண்டாம். பாருங்க மாப்ள. டேய் உன்னதான் என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அடிச்சு துரத்தணும். உன்னை யாரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிற? ஏங்க அடிக்காதீங்க. உன்னை பார்த்தாலே 7 ஜென்மத்துக்கு பாவண்டா எனக்கு, பாவண்டா எனக்கு. சொன்ன கேளுங்க, அடிக்காதீங்க. கொன்னுடுவேன். வாயை மூடிட்டு. பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? இங்க பாரு தானோ, இதெல்லாம் பேசிக்கிட்டு நான் கேட்டுட்டு இங்க வந்த உனக்கு 4 விழும். நீங்க 3 பேரும் ஒண்ணு தானே. இவனை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள சேர்க்கறதானே திட்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் ஏன்டா வந்த? ஏன்டா வந்த? ஏங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு அடிங்க. என்னத்தை கேட்க சொல்ற? என்னத்தை கேட்க சொல்ற? என்னத்தை கேட்க சொல்ற? என்னத்தை கேட்க சொல்ற? சொல்றத கேளுங்க. நான் சொல்றாளாம். எதுக்கு அம்மாவை அடிச்சிட்டே இருக்கீங்க? பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களே. எதுக்குடி இவனை வர சொன்னேன்? நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இவனை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு வர சொன்னேன்? எதுக்கு வர சொன்னேன்? ஏன்டா வந்த? ஏன் வந்த? என்ன தடுக்கிற? தடுக்க வர? சொல்டா, எதுக்கு வந்த? எதுக்குடா? மாமா, ஐயோ மாமா, என்னாச்சு? எங்க பாத்து மாமா. ஐயோ என்ன மாமா ஆச்சு? வாங்க மாமா, இங்க உட்காருங்க. அம்மா, என்னாச்சு? நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஒண்ணு இல்ல பொறுமையா உட்காருங்க மாமா. உட்காருங்க உட்காருங்கப்பா. மாமா, என்னாச்சு மாமா? ஹாஸ்பிடலுக்கு போலாமா? சொல்லுங்க மாமா. மாமா தண்ணி குடிங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? நாம வேணா ஹாஸ்பிடல் போலாம் மாமா, வாங்க. எம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இந்த பொறுக்கி பேல பார்த்தாலே படபடப்பாய் பிபி ஏறுதுமா. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. அத்தை, ஏன் இப்படி பண்ணீங்க அத்தை? அவனை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னீங்க? பாருங்க, மாமாக்கு டென்ஷன் ஆகி பிபி ஏறிடுச்சு. நான் தான் கொஞ்ச நாள் அவன் தனியா இருக்கட்டும்னு சொன்னேன்ல. மாப்பிள்ள, குலதெய்வம் கோயிலுக்கு குறி கேட்கறதுக்காக போறோம். இத்தனை நாளும் சாமி வாசு மேல வந்துதான் குறி சொல்லும். வாசு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து துரை தானே இருக்கான். அதனாலதான் மாப்பிள்ள நான் அவனை வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு மரகதம், அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்காக தேவையில்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இவன் அயோக்கிய பைய, இவன் மேல சாமி இறங்கி குறி சொல்ல போகுதா? பைத்திய கரிச்சியா நீ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.